கருத்து சொல்ல முடியாதவர்கள் இந்த நரி பார்த்தீங்கன்னாங்கன்னா ஒரு மேலே ஒரு கிரேப்ஸ் பழம் இருக்குமா, அதை தாண்டி தாண்டி அந்த பழத்தை எடுக்க ட்ரை பண்ணுமா, அந்த பழம் கிடைக்காத பிறகு நரி சொல்லுமா இந்த பழம் புளிக்கிறதுன்னு. அதனால் அண்ணன் இபிஎஸ் அவர்கள் இன்னைக்கு அந்த பழம் புளிக்கிறதுங்கிறார். இதுவரைக்கும் இந்த 3 ஆண்டுகளில் எங்கள் பத்திரிகை நண்பர்களை வச்சுக்கிட்டே நான் சொல்கிறேன், யாருக்கும் ஒரு தொலைபேசி மூலமாக அழைத்து ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்துகிற வாங்க நான் கூப்பிட்டது கிடையாது. தனிப்பட்ட முறையில் இன்டர்வியூ கேட்டால் முடிஞ்ச வரைக்கும் டிலே பண்ணுறாள் நான் தான். ஆனால் இன்னைக்கு வேண்டாமே, ஒரு வாரம் கழிச்சு வாங்க, நேரம் இல்லைன்னு சொல்கிற ஆள் நான். அதனால் இவங்களாம் புரிஞ்சுக்கணும், காலம் மாறிடுச்சு. அப்படியே அந்த பழைய பஞ்சாங்கத்தையே வந்து அழைச்சி இவருக்கு வாங்க அவங்க வாழ்க்கைன்னு சொன்னால் ப்ரெஸ் மீட்டில் யாருன்னு கேட்பாங்க. இன்றைக்கி அவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது, மக்கள் கருத்துக்களை கேட்குறாங்க, பிரச்சனைகளுக்கான தீர்வை கேட்குறாங்க. அதனால் இன்றைக்கி அண்ணன் இபிஎஸ் அவருடைய பேச்சு என்பது அந்த திராட்சை பழம் புளிக்கிறது என்று சொல்வதை போல் இருக்குது. இதே ரோட் ஷோ உங்க பண்ண வேண்டியதானே? பண்ண மக்கள் வரமாட்டாங்கன்னு உங்களுக்கு தெரியும். அதனால் ஒரே இடத்துல ஆளுகள் அசம்பிள் பண்ணி அப்படியே பட்டி மாதிரி அடைச்சி வச்சு அவங்க பேசுகிற அதே அரைச்சமாவை காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் எழுத்து மாறாமல் அந்த பேப்பரை பார்த்து படிப்பாங்க.